ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா 2019 வெளிவந்த த ஷெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேம்பியர் கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பமானது ஒரு காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்து அவருடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படியே பயந்த நிலைமையில எங்கேயோ பயந்து ஓடிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக பயந்து ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தா, இவர் ஒரு வேம்பியர் தத்திட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து தப்பிச்சு ஓட எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஆனால் அவரால் தப்பிக்க முடியல. அந்த வேம்பியர் வந்து இவரை கடிச்சிருது. அந்த வேம்பியர் இவரை கடிக்கவும் அதே சமயம் சூரியன் வந்து உதிச்சிருது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கடிப்பட்டவர் வந்து ஒரு வேம்பியரா மாறிடுறாரு. அதே சமயம் இவரை கடிச்ச இந்த வேம்பியர் வந்து அந்த சூரிய ஒளியில இறந்து போயிடுது. இப்போ கடி வாங்கினார் இல்லையா, அவர் வந்து இன்னும் முழுமையா வேம்பியரா ஆக ஆரம்பிக்கல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வெயில்ல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்கு. அந்த ஷெட்டுல போயிட்டு இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஷெட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் தன்னோட டாக் எடுத்துட்டு வெளியே வரான் பாருங்க. அப்படி வெளியே வந்த உடனே அவன் கையில வச்சிட்டு இருக்கிற அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெட்டு பார்த்த நிலையில பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. இவனுமே அந்த டாக் அங்க போய் என்ன பாரு அப்படின்னு சொல்ல, அந்த டாகுமே அங்க போயிட்டு அந்த ஷெட்டுல போய் பாக்குது. அப்படி போயிட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த டாகோட தலை மட்டும் துண்டா வந்து வெளியே விழுது. இதை பார்த்து இந்த பையன் வந்து பயந்து போயிட்டு உள்ள இருக்கிற அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்து, தாத்தா இங்க பாருங்க, நம்ம நாய் வந்து இறந்து போச்சு, அதோட தலை துண்டாயிடுச்சு, உள்ள என்னமோ மிருகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தா, ப்ளீஸ் அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயங்கரமா கதறான். அங்க இருக்கிற அந்த தாத்தாவும் மனசை கல்லாக்கிட்டு அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்க போறாரு. ஆனா உள்ள போன அந்த பையனோட தாத்தா வெளியே வரவே இல்லை. இப்ப தாத்தாவும் வெளியே வரவே இல்லை. இந்த பையன் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் என்ன பண்றான்னா, அந்த ஷெட் டோரை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு படுத்துக்கிறான். என்ன பண்றது, அவன் பயந்து போயிருக்கான் இல்லையா. சோ இவன் வந்து இப்போ மறுநாள் காலேஜுக்கும் போக ஆரம்பிக்கிறான். காலேஜ்ல இவனை வந்து கலாய்க்கிற பசங்களும் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் நம்ம பையனுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. சோ நம்ம பையன் என்ன பண்றான்னா, நம்ம பையனை வந்து எல்லாம் கலாய்க்கிறானுங்களே, அவனுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த டோர் உள்ள எப்படியாச்சும் உள்ள தள்ளி விட்டா அவங்க போயிட்டு எதனா மாட்டிப்பானுங்க, இல்ல அவனுங்க ஏதாச்சும் உள்ள இருக்க தழிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் என்ன பண்றான்னா, அந்த புல்லிங் பண்ற பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ஷெட்யூல விட்டுடுறான். விட்டதுக்கு அப்புறம் என்ன, அவங்களுமே வந்து இறந்து போயிடுறாங்க, வெளியே வரவே இல்லை. உடனே நம்ம பையன் என்ன பண்றான்னா, அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள ஒரு சில செட்டப்ஸ், அதாவது சில ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு வீட்டுல வந்து ரெடியா இருக்கான். கரெக்டா நைட் டைமும் ஆக ஆரம்பிக்குது. நைட் டைம்ல எல்லாம் வந்து வேம்பயர்ஸ்க்கு பவர் கிடைச்சிரும், அதுங்க எங்க வேணாலும் உலாவலாம். அதனால அது என்ன பண்ணுதுன்னா, நேரா வந்து நம்ம பையனோட வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அந்த வேம்பயர் யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணிச்சோ அவங்க எல்லாருமே வேம்பயரா மாதிரி நம்ம பையனை அட்டாக் பண்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயும் வராங்க. ஆனா நம்ம பையன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கிறாங்க. சோ அவங்களும் நம்ம பையனும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா வேம்பயருமே அடிச்சு காலி பண்றாங்க. இந்த இடத்துல இந்த கதையும் முடியுது. ஆக மொத்தம் இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன எழுவிடா இந்த கதை, எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ எப்படியும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்கள் ஃபோன் நோக்கி வரும். இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி.